இயேசு உங்களை நடத்துவார். உங்க நிலைமை எதுவா வேணா இருக்கலாம், ஆனா உங்களை நடத்த அவரால முடியும். நீங்க மட்டும் உங்களை கொடுத்தா போதும். உங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணையும் கேட்கல, அதை வச்சு நடத்துறேன்னு சொல்ற தெய்வம் அல்ல. நீங்க அவர் கைக்குள்ள வந்தா போதும், அவர் எப்படி ஆச்சரியமா உங்களை நடத்திடுவார். ராமன் சொல்லுங்க. வெள்ளியும் பொண்ணையும் கூட இதுக்கு ஏத்தாப்புல உன் லைஃப் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சேவிங்ஸ் வச்சு நடத்துற தெய்வம் இல்ல. நம்ம அவர் கைக்குள்ள போனாலே நம்மளை நடத்துவார். ராமன் சொல்லுங்க. பலவீனத்துல நடத்துவார். நான் சொல்றேன், நம்மளை பலவீனமாக்க ஒரு சத்துரு இருக்கிறான்னா, நம்மளை பலப்படுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மளை பயமுறுத்த ஒரு சத்துரு இருக்கிறானா, நம்மளை பலப்படுத்த ஒரு ஆண்டவர், நம்மளை பலவீனமாக்க ஒரு பெண்ணினால் இருக்கிறானா, நம்மளை பலப்படுத்த தேவன் சில ஏலிக்களை அனுப்புவார். நம்மளை பலவீனமாக்க சில எசபெல் இருப்பாங்கன்னா, நம்மளை பலப்படுத்த தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். He will send them and he will strengthen us. அவர்களை அனுப்பி பலப்படுத்துவார். என்னை வீழ வைக்க ஒரு சத்து இருக்கிறானா, என்னை எழுப்ப இயேசு இருக்கிறார். சொல்ல, உங்களை வீழ்த்த ஒரு சத்துரு இருக்கிறானா, உங்களை எழுப்ப ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்க வீழ்ச்சியை பார்த்து அப்படியே விடுகிறவர் அல்ல. இடிந்து போன தாவீதினுடைய கூடாரத்தை நான் எடுப்பிப்பேன். நான் அதை அப்படியே இடிஞ்சு கிடக்க விட மாட்டேன், நான் தூக்கி நிறுத்துவேன். இன்னைக்கு ஆவியானதான் சொல்ற, நீ பலவீனமா இருக்கிற, ஆனா நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை தூக்குவேன். நீ என் கைக்குள்ள மட்டும் வந்துரு, எப்படியாச்சும் வந்துரு, நான் பாத்துக்கிறேன் மாத்தத. தேவனாலதான் நம்மளை பலப்படுத்த முடியும். அவரால் தான் நம்மளை விழவிடாம பாதுகாக்க முடியும்.